ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து கட் பண்ண போகிறதில்ல, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து நீங்கள் இப்போ தான் தைச்சி பழகுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மெத்தடு கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா படிப்படியாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது, பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனிங் வந்து ரெண்டு கரைப்பகுதி ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் சுருக்காக இருந்துச்சுன்னா. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் கீழே வந்து அன்இவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு தனியாக பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறேன். அதனால் வந்து நான் வந்து 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நம்ம கழுத்து சைடு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக தான் வைக்கணும். ஏன்னா அது டாட் பிடிக்கிறதுக்காக. அப்படி வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கழுத்தும் அகன்றிருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். கிச்சு பகுதியில் வந்து தையலுக்கு நேராக மார்க் பண்ணியிருக்கக்கூடாது, கை சைடு வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா தையலுக்கு அரைஞ்சி சேர்த்து கை பக்கம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், கீழே மார்க் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் அரைஞ்சி சேர்த்தி இப்போ 6 இன்ச் இருக்குன்னு, இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்குன்னா அதுக்கு மேலே அரைஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி இருந்தால் 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா டாட்டையும் மார்க் பண்ணியாச்சு. நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியில் வந்து நான் கொஞ்சம் கீழே கொஞ்சம் வந்து ரவுண்டாக வர மாதிரி யூ ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்குன்னு தனியாக நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கலை, மேலே பகுதி கீழே பகுதி அந்த மாதிரிலாம் எடுக்கலை. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச்சு சென்டரில் வர மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கிற இடத்துக்குலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் பீஸ் கட் பண்ண பிறகு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவு தான் கட் பண்ணோம். இப்போ ஸ்லீவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பகுதியிலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் மடிப்பாக இருக்கிறனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கையிலேயே நீவிட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ கீழே அன்இவனாக இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே விட்டுக்கிறேன். ஏன்னா இதையும் நான் அடித்து திருப்ப தான் போகிறேன் லைனிங் ப்ளவுஸுன்றனால. இது அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கை வந்து கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து நான் அளவு எடுத்துக்கிட்டேன். ஹைட்டு வந்து ஒரு 8.5 இன்ச்சுக்காட்ட வச்சுக்கிறேன். 8 இன்ச் வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ நான் அது ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஆப்போசிட்டில் 3 இன்ச் வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 7 இன்ச் வருது. அந்த 7 இன்ச் வந்து நம்ம இந்த 3 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. 7 இன்ச் வர மாதிரி போட்டுக்கோங்க. 7 இன்ச் வச்சு எனக்கு தையலுக்கு வந்து துணி பத்தாது, எக்ஸ்ட்ரா துணி பத்தாது. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைடு மட்டும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 சைடு மட்டும் ஜாயின் கொடுத்தா போதும். நம்மளுக்கு 4 பக்கம் வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். அப்படியே போட்டிங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 சைடு மட்டும் ஜாயின் கொடுத்தா போதும். இன்னொரு பக்கம் இருக்கிற அளவு வச்சு நம்ம இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம்.
மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். கீழே 7 இன்ச் எடுத்து அப்படியே அதுக்கு ஒரு வளைவு போட்டுக்கிறேன். இப்போ அந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த அந்த ஸ்லீவும் இதுவும் கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த தையலுக்கு விட்டுருக்கிறது சேர்த்தாதீங்க. தையலுக்கு விட்டுட்டு அதிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8 இன்ச் வருது. நம்மளுக்கு இதில் 7.5 தான் வருது. அதனால நான் கீழே கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 8 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே எவ்வளோ வந்து சுற்றளவு இருக்குதுன்னு பாருங்கள். 10.5 இன்ச்சு வந்துச்சு. 10.5ன்னா 5.25 வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். நம்ம பாடிக்கு எவ்வளோ சேர்த்தி கட் பண்ணமோ அதே அளவு நம்ம ஸ்லீவுக்கு எக்ஸஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட வேண்டிய இடத்துக்குலாம் நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மார்க் பண்ணுறது நம்மளுக்கு தைக்கையில் வந்து அளவு எடுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, இது வந்து கிராஸ் ப்ளவுஸ் தான். நான் அதை அப்படியே எடுத்து கிராஸாக போட்டுக்கிறேன். கிராஸாக போட்டு நான் அதிலேயே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் என்ன கட் பண்ணணும் அதிலே மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம டாட்டெல்லாம் பிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து குறையும். ஃப்ரண்ட்டு நெக்கும் அப்படி தான் நம்ம வந்து தனியாக அளவு எடுத்துக்கணும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம ரொம்ப லென்த்தாக கட் பண்ணியிருப்போம். கொக்கி சைடு ஒரு 1/2 இன்ச் வந்து மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறதுனால நம்ம அந்த சைடு வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கெங்கே வந்து தையல் போட போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸில் கீழ் டாட் இருக்கு இல்லையா, சென்டர் டாட் மேலே, அந்த டாட்டை பிடிச்சிக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து அந்த தையலுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்பவும் இழுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக இப்படி பிடிச்சி அப்படியே நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற டாட் வந்து அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சென்டர் டாட்டை மார்க் பண்ணையில் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து நிதானமாக வைக்கணும். இது மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா போதும், ப்ளவுஸ் சூப்பராக வந்துடும். நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிற மாதிரி 13.5 இன்ச்சே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கப் சைஸ் வந்து லூஸ் ஆயிரும். ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாகவே இருக்காது. அதனால் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நல்லா கிராஸாக இழுத்து மார்க் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. நம்ம ஃபஸ்ட் வைக்கையில் நல்லா இந்த கீழ் மடிப்பை வந்து நல்லா எடுத்து விடலை, அதனால் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது பார்த்திங்களா. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணும்போது மட்டும் கவனமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடில் வந்து 2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டாட்லேருந்து சென்டர் டாட்லேருந்து கொக்கி வரை எவ்வளோ கேப் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். 3 இன்ச்சு வருது. நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு தள்ளுறது போக மறுபடியும் டாட் பிடிச்சா மொத்தம் 4 இன்ச்சு வருது. அதுக்கு 1/2 இன்ச்சு இதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு போட்டுக்கலாம். 4 இன்ச் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷோல்டரில் வந்து சரிபாதியாக வர மாதிரி வரணும் டாட்டு. இப்போ நான் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக. நான் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து எல்லா சைடும் மார்க் பண்ணல, சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் வச்சு நம்ம மற்ற 2 சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்குன்னு தனியாக நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதுக்கும் நம்ம அளவு ப்ளவுஸில்
கொடுத்துருக்குற மாதிரி அதே மாதிரியே வைங்கன்னு சொன்னனால நம்ம அதே மாதிரியே வச்சிடலாம். அதில் எவ்வளோ வருதோ நம்ம அதையே வச்சிடலாம். ஒரு அரைஞ்சு அதே மாதிரி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். சிக்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம அதில் அப்படியே ஒரு அளவு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் அகலமாக வர மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் உள்ளதள்ளி மார்க் பண்ணிவிட்டு வளைவு போட்டுக்கிறேன். கை வந்து ஆம்கோல் சைடு கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கிறதுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிற ஒரு 1/2 இன்ச்சு கைக்குழி வெட்டுறதுக்கு. இப்போ வாங்க இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது 2க்கும் கட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு கொக்கி பீஸ், வி பீஸ் இது மட்டும்தான் எடுக்கணும். நம்ம மற்ற 3 கட் பண்ணியாச்சு. இப்போ கொக்கி பீஸ், வி பீஸ் அடிக்கிறதுக்கு நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே கொக்கி பீஸ், வி பீஸு பட்டிக்கு, பட்டி உள்ளே கொடுக்குற துணிக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தைக்கையில் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா நம்ம அப்போ போய் நம்மளுக்கு பீஸ் கிடைக்காது, நம்ம ஏதோ ஒரு பக்கம் போட்டுருவோம். அது மாதிரி அந்த ஏதோ ஒன்று லேட் ஆகும் நம்மளுக்கு. நம்ம அந்தந்த பீஸ் கரெக்டாக இப்படி தைக்க போகிறது கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணிலேயே எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் நம்மளால் ஒரு ப்ளவுஸ் முடிக்க முடியும். நான் மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத் 1 வச்சுக்கலாம். மொத்தம் 3 பீஸ் ஒரு பட்டிக்கு. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பக்கம் வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ளவுஸ் வந்து நல்லா நீவி விட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி இருக்கிறனால ரொம்ப சுருக்கமாக இருக்குது. நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே கையிலேயே நெய்வு விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா நீவி விட்டுட்டு ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடு நம்மளுக்கு ஒரே பார்டர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு ஸ்லீவு, இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இது 2 வெவ்வேறு பார்டராக இருக்கிறனால நம்ம ஒரு பக்கம் தான் எடுத்தாகணும்னு இந்த பக்கம் எடுக்கணும், இல்லைன்னா பெரிய பார்டர் எடுக்கணும், இல்லைன்னா சின்ன பார்டர் எடுக்கணும். நான் பெரிய பார்டரை எடுத்துக்கிறேன். இதே வந்து நம்மளுக்கு அப்படி ஒன் சைடாக போட முடியாது. ஒன் சைட் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும் பார்டர் இல்லாத மாதிரி தெரியும். அதனால் 4 சரிசமமாக மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம லைனிங் எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து பத்தலை, நம்ம அதை எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சென்டரை வந்து நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லீவுக்கு பார்டர் வரனால தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பேக்கில் வந்து நம்ம சின்ன பார்டர் வச்சிடலாம். நீட்டாக ரெட்டையை எடுத்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நான் அயன் பண்ணாதனால நான் இந்த பக்கம் கிராஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுக்கிறது தான். ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டால் போதும். மெயின் கிளாத்தில் நம்ம அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம கட் பண்ணியில் கரெக்டாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் கூட நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி வேணும் இல்லையா, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன கட் பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து லைனிங் வந்து கிராஸாக தானே கட் பண்ணோம். அதே மாதிரி மெயின் கிளாத்லேயே நம்ம கிராஸாக வச்சு தான் கட் பண்ணோம். ஒரு இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு துணியில் வந்து நம்ம கிராஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது. அதில் என்ன கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதிலே கிராஸாக வச்சு தான் கட் பண்ணோம். இதிலே அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியில் நீங்கள் வந்து சென்டரில் ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து துணி நகராது. துணி நகராகாமல் நீட்டாக எடுத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் 3 கட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து பட்டிக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். நம்ம வந்து பட்டிக்கு வந்து கட் பண்ணியில் சைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து தைக்கையில் எல்லா ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் முடித்த பிறகு அட்டாச் பண்ணும்போது அதிலே வச்சு கட் பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே 4 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு, 4 லேயர் கட் பண்ணியாச்சு. இன்னும் 2 மட்டும் கட் பண்ணால் போதும். ரஃபாக ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச் வர மாதிரி நான் ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஹைட்டு வந்து ஒரு 4.5 இன்ச்சு காட்ட வச்சுக்கிறேன். 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு காட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் வந்து மார்க் பண்ணல, நான் தைக்கையில் சைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பட்டி வைக்கையில் ஏற்ற இறக்க வராது. இப்போ நம்ம ஸ்லீவுக்கெல்லாம் வந்து எக்ஸஸ் பீஸ் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் கட் பண்ணல இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போயே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது. ஒரு ப்ளவுஸை தைக்கணுன்னா அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரையும் அதுலேருந்து கட் பண்ணுற பீஸை வச்சுருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான எக்ஸஸ் துணிக்கும் நம்ம லைனிங்கு மெயின் கிளாத்து எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா கிளாத்தும் நம்ம கட் பண்ணி வச்சியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.